ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து பஸ்ஸை பிடிச்சிருக்கோம் மக்களே. ரைட் நோ இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் நியூ பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம ராமநாதபுரம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஈசிஆர் ரைடர் பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற பஸ் வந்து பார்த்திங்கன்னா சாயல்குடி டு சிதம்பரம் ஈசிஆர் எக்ஸ்பிரஸ். நம்ம பஸ் வந்து கரெக்டாக ராமநாதபுரம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு 8:37க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கு. இங்கேருந்து கரெக்டாக 9 மணிக்கு எடுப்பாங்க கைஸ். கரெக்டாக 9 மணிக்கு நம்ம ராமநாதபுரம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பி வெளியே வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த பஸ்ஸை சாயல்குடியிலேருந்து நைட்டு 7:15க்கு எடுப்பாங்க. இந்த பஸ் சாயல்குடியிலேருந்து சிக்கல், ஏர்வாடி, கீழக்கரை வழியாக ராமநாதபுரம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகும். ராமநாதபுரம்லேருந்து கரெக்டாக எப்போவுமே 9 மணிக்கு எடுப்பாங்க. இந்த பஸ் சிதம்பரமுக்கு காலையில் 4 மணிக்கு போய் ரீச் ஆகும். இந்த பஸ்ஸை வந்து ஒரு லாங்கஸ்ட் ஈசிஆர் ரைடர்னே சொல்ல முடியும். 381 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணுது சாயல்குடியிலேருந்து சிதம்பரம் வரைக்கும். இது வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண ஈசிஆர் ரைடர்ஸ் கூட இந்தளவுக்கு டிஸ்டன்ஸ் கிடையாது. அதாவது சிதம்பரம் டு முதுகுளத்தூர் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம், அது வந்து 366 கிலோமீட்ரு. அப்புறம் ராமேஸ்வரம் டு சிதம்பரம் ஈசிஆர் எக்ஸ்பிரஸ் அதை ட்ரை பண்ணியிருக்கோம், அது வந்து 377 கிலோமீட்ரு. அப்புறம் ராமநாதபுரம் டு சிதம்பரம் ஈசிஆர் எக்ஸ்பிரஸ் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், ஆனால் விளாக் எடுக்கல. அந்த பஸ் வந்து 316 கிலோமீட்ரு. இது எல்லாத்தையும் விட லாங்கஸ்ட் பஸ்ஸு இந்த பஸ் தான். இப்போ நம்ம தேவிப்பட்டினம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:21 ஆகுது. இந்த ஸ்டாப் தான் ராமநாதபுரம்க்கு அப்புறம் உள்ள மேஜர் ஸ்டாப்பு. எல்லா பஸ்ஸுமே வந்து இந்த இடத்துல நின்று தான் போகும். நமக்கு வந்து இன்றைக்கி இந்த பஸ்ஸில் லக்கில் தாங்க இந்த ஒரே ஒரு சீட்டு கிடச்சிருக்கு. இது வரைக்கும் இந்த பஸ்ஸில் வந்து சீட்டே கிடச்சதில்ல. இது வரைக்கும் வந்து நான் இந்த பஸ்ஸில் தொண்டிலேருந்து 2 டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த விளாக் எடுக்கலாம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி என்னால் முடியல. ஏன்னா இந்த பஸ்ஸு ஓவர் நைட்டில் நான் ஸ்டாப்பாக போகிறனால நிறைய பேர் வந்து இந்த பஸ்ஸுக்கு ஏறுவாங்க. மேஜராக இந்த பஸ்ஸில் ஏற டிக்கெட் எல்லாமே நாகப்பட்டினம், நாகூர், காரைக்கால், சிதம்பரம் இந்த 4 ஊருக்குள்ளே தான் இருக்காங்க. அதனால தான் வந்து சீட்ஸ் எல்லாம் ஃபுல் ஆகிடுச்சுன்னா அப்புறம் காலியாகவே ஆகாது, நம்மளால் வந்து உட்காரவே முடியாது. அதனால தான் இந்த டைம் வந்து 20 நம்ப முடியாது, ராமநாதபுரமே போயிடலான்னு கிளம்பி வந்தாச்சு. இன்றைக்கி வந்து ஒரு சம்பவம் ஆகிடுச்சுங்க. ஈவினிங் பேராவண்டியிலேருந்து 4:30 மணிக்கு கிளம்பணும். கிளம்பி பைக்கில் தான் வந்தோம். 3 ஹவர்ஸில் ராமநாதபுரம் போயிடலாம், எப்படியும் 7:30 கிலோ வந்து ரீச் ஆகிடலாம்னு நினச்சோம். ஆனால் ஒரு ட்விஸ்ட்டு, வர்ற வழியில் மீமிசலுக்கு அப்புறம் மழை வெளுத்து வாங்கிடுச்சு கைஸ். எங்களால் வண்டியே ஓட்ட முடியல. அதுக்கப்புறம் மீமிசில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி, தொண்டியில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி, தொண்டிக்கு அப்புறம் தேவிப்பட்டினம் பக்கத்தில் வந்து மழை வந்துச்சு, அங்கேயும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அப்புறம் தான் வந்து ராமநாதபுரம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்தோம். அதனால தான் பஸ்ஸு வர்றதுக்கு 1 நிமிஷம் முன்னாடி தான் வந்து நாங்கள் பஸ் ஸ்டாண்டே வந்து ரீச் பண்ணோம். நான் வந்து எப்போவுமே கையில் வந்து ரெயின் கோட் வச்சுக்குவேன். ரெய்னி சீசன் வர்றதுக்கு முன்னாடி வந்து ரெயின் கோட் வந்து பேக்கில் வச்சுருப்பேன். ஆனால் இன்றைக்கி வானம் வந்து கிளியராக தான் இருக்குது, மழை வரத்துக்கு சான்ஸே இல்லைன்னு நானாக முடிவு பண்ணி நான் வந்து ரெயின் கோட்டை வந்து வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். அதுதாங்க பெரிய பிரச்சனையாக போச்சு இன்றைக்கி. அதனால தான் வந்து வண்டி ஓட்ட முடியாமல் பாதியிலே நிற்க வேண்டியதாக போயிடுச்சு. அதனால தான் 1 மணி நேரம் லேட்டாக 7:30க்கு வர வேண்டிய நாங்கள் 8:30க்கு வந்து நாங்கள் வந்து ரீச் பண்ணுறோம். 8:30க்கெலாம் இல்லை, 8:37க்கு தான் வந்தோம் கரெக்டாக. அதனால் மான்சூன் ஸ்டார்ட் ஆக போகுதுனாலே நீங்கள் வந்து பேக்கில் வந்து ரெயின் கோட் வந்து கம்பல்சரியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி அர்ஜென்ட்டாக போயிட்டு இருக்கும்போது மழை வந்துருச்சு அப்படின்னா ரெயின் கோட் எடுத்து மாட்டிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்க முடியும். என்னை மாதிரி வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா மழையில் மாட்டிக்குவீங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு. நான் வந்து இன்றைக்கி இன்ட்ரோ வந்து வேறு மாதிரி கொடுக்கலான்னு நினச்சேன். எனக்கு பிடிச்ச நியூ பஸ் ஸ்டாண்டில் ராமநாதபுரம் நியூ பஸ் ஸ்டாண்டு ஒரு பஸ் ஸ்டாண்டு, அதை அப்படியே சுற்றி காமிச்சு ஒரு ரிவ்யூ மாதிரி எடுத்து அப்படியே ஒரு இன்ட்ரோ கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் இந்த மழைனால் வந்த உடனே பஸ்ஸில் ஏற வேண்டியதாக போயிடுச்சு. அதனால் ரெயின் கோட்டை எப்போவுமே வந்து உங்கள் பேக்லேயே வந்து வச்சுக்கோங்க. இந்த பஸ்ஸில் டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம்லேருந்து சிதம்பரம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு 250 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பஸ்ஸோட ரூட்டை பற்றி டீட்டெயிலாக நான் வந்து மீமிசலில் போய்ட்டு சொல்கிறேங்க. ஏன்னா அங்கே தான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஹால்ட் இருக்குது. ஏன்னா அங்கே தான் வந்து இவங்க சாப்பிடுவாங்க. ராமநாதபுரமில் வந்து இவங்க டீ தான் குடிப்பாங்க. எப்போவுமே வந்து மீமிசலில் தான் வந்து இவங்க சாப்பிடுவாங்க. மீமிசலில் எப்போவுமே இந்த பஸ் வந்து ஈசிஆர் ரெஸ்டாரண்ட் இல்லைன்னா நேஷ்னல் ரெஸ்டாரண்ட், இந்த 2 ஹோட்டலில் தான் வந்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுவாங்க. வாங்க இன்றைக்கி வந்து எதில் ஸ்டாப் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இந்த பஸ்ஸை பிடிச்சதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போயிடுச்சு கைஸ். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து ஒரிஜினல் பஸ் வரல, ஸ்பேர் பஸ் தான் வந்திருக்கு இன்றைக்கி. ராமநாதபுரம்லேருந்து மதுரை போகிற இந்த ரூட் பஸ்ஸை வந்து இந்த பஸ்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இன்றைக்கி. இதோட ஒரிஜினல் சாயல்குடி டு சிதம்பரம் பஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள். நம்ம ரோட்டில் வந்து கேஷுவலாக அந்த பஸ்ஸை பார்க்கும்போது ஒரிஜினல் பஸ் தான் போச்சு. ஆனால் நம்ம ட்ராவல் பண்ணும்போது இன்றைக்கி ஸ்பேர் பஸ் தான் வந்திருக்கு. அன்னைக்கு தான் போல் அன்றைக்கி. இப்போ நம்ம தொண்டிலேருந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கடுத்த ஸ்டாப்பிங் வந்து மீமிசல் தான். இடையில வந்து எங்கேயும் நிற்க மாட்டாங்க. இந்த பஸ்ஸு அதுக்கப்புறம் முதுகுளத்தூர் சிதம்பரம், ராமேஸ்வரம் சிதம்பரம், ராமநாதபுரம் சிதம்பரம் எல்லாமே ஒரே கேட்டகரி தான். எல்லா இடத்துலையுமே வந்து நான் ஸ்டாப் தான், முக்கியமான ஸ்டாப் மட்டும் தான் நிற்பாங்க. இப்போ தொண்டிலேருந்து எடுத்துட்டாங்கன்னா அடுத்து மீமிசல் தான், மீமிசல்லேருந்து எடுத்துகிட்டா அடுத்து கோட்டைப்பட்டினம் தான். அந்த மாதிரி நான் ஸ்டாப் தான். இடையில உள்ள சின்ன சின்ன ஊரெலாம் வந்து நிற்காது. அதனாலேயே இந்த 4 பஸ்லேயும் நிறைய பேர் ஏறுவாங்க கைஸ். எப்போவுமே கூட்டமாக போயிட்டுருக்கும். இப்போ வந்து நம்ம எஸ்பி பட்டினம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:14 ஆகுது. இப்போ தானே சின்ன சின்ன ஊர்லாம் நிற்க மாட்டாங்கன்னு இந்த ஊர் ஏன் நிற்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இறக்கி விட மட்டும் நிற்பாங்க கைஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 22 மீமிசல் இந்த செக்ஷனில் வந்து எஸ்பி பட்டினம் வந்து நடுவில் உள்ள ஒரு ஊர். இந்த எஸ்பி பட்டினமுக்கு ராமநாதபுரம்லேருந்தோ இல்லை தொண்டிலேருந்தோ வந்திருந்தாங்க அப்படின்னா ஆள் இறக்கி விட மட்டும் நிற்பாங்க. ஆனால் ஏற்றுறதுக்காக சும்மா நிற்க மாட்டாங்க.
இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லாங்லேருந்து இந்த மாதிரி லோக்கல் ஏரியாவுக்கு வரவங்க வந்தால் மட்டும் நிற்பாங்க, இல்லைன்னா நிற்க மாட்டாங்க. இப்போ நம்ம மீமிசலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்ருக்கோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:26 ஆகுது. இன்றைக்கி எந்த ஹோட்டலில் ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் ஈசிஆர் ரெஸ்டாரண்ட்டில் ஸ்டாப் பண்ணுவாங்க. இன்றைக்கி எங்கே ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம பஸ்ஸை வந்து டின்னருக்காக நேஷ்னல் ரெஸ்டாரண்ட்டில் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஈசிஆர் ரெஸ்டாரண்ட்டில் ஸ்டாப் பண்ணல. இது வந்து மீமிசல் அவுட்டரில் தான் இந்த ஹோட்டல் இருக்குது, நேஷ்னலு. இப்போ டைம் வந்து 10:36. ஈசிஆர் ரெஸ்டாரண்ட்டில் ஸ்டாப் பண்ணும்போது 10:25க்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு 10:50க்கு எடுப்பாங்க. இப்போ வந்து இன்றைக்கி எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த பிரேக்கில் ரெஸ்ட் ரூம் போகிறனாலும் போய்க்கலாம், சாப்பாடு வந்து பார்சல் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். டிரைவர், கண்டக்டர் 2 பேருமே சாப்பிட்டு வந்து பஸ்ஸில் வந்து ஏறிட்டாங்க. பேசஞ்சர்ஸ் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:53 ஆகுது. எப்படியும் 10:55க்குள்ளே எடுத்துருவாங்க. இந்த பஸ்ஸுக்கு டிமாண்டு, அப்படி ஒரு டிமாண்டு கைஸ். நாகப்பட்டினம் கூட இந்த பஸ்ஸில் வந்து ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்காங்க. எங்கேருந்துன்னா தொண்டிலேருந்து போகிறாங்க நாகப்பட்டினமுக்கு. அது வரைக்கும் ஸ்டாண்டிங்கில் நிற்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். கரெக்டாக 10:56க்கு நம்ம மீமிசல் நேஷ்னல் ஹோட்டல்லேருந்து கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் இந்த பஸ் வந்து நான் ஸ்டாப் தாங்க கைஸ். ஏன்னா ஃபுல்லாகிடுச்சு இல்லையா. மணமேல்குடி, கட்டுமாவடி நிற்கிறது கூட ரேரு தான், ஆள் இருந்தால் தான் நிற்பாங்க. இப்போ இந்த பஸ்ஸோட ரூட்டை பற்றி பார்க்கலாம். இந்த பஸ் சாயல்குடியிலேருந்து சிக்கல், ஏர்வாடி, கீழக்கரை வழியாக ஃபஸ்ட்டு ராமநாதபுரம் வந்து ரீச் ஆகும். ராமநாதபுரம்லேருந்து தேவிப்பட்டினம், திருப்பாலைக்குடி, உப்பூர், தொண்டி, மீமிசல், கோட்டைப்பட்டினம், மணமேல்குடி, கட்டுமாவடி, சேதுபாவ சத்திரம், பட்டுக்கோட்டை வழியாக திருத்துறைப்பூண்டி போகணும். ஆனால் இவங்க நைட் டைமில் மட்டும் கட்டுமாவடியிலேருந்து சேதுபாவ சத்திரம், அதிராம்பட்டினம் வழியாக ஸ்ட்ரைட்டாக வந்து திருத்துறைப்பூண்டி போயிடுவாங்க. நம்ம பட்டுக்கோட்டைக்கு வந்து ஆள் ஏறினாலுமே வந்து இறக்கி விட்றாங்க. அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்கிப் பண்ணலாம், தப்பு இல்லை. இவங்களுக்கு வந்து டைமிங் இல்லாமல் இருக்குது. 2 மணி நேரம் தான் ரெஸ்ட்டு கிடைக்கிது, ஓகே தான். ஆனால் அதுக்காக நம்ம பஸ்ஸில் நம்பி ஏற பட்டுக்கோட்டை டிக்கெட்டை வந்து திட்டி அனுப்பி விடுறது வந்து ஒரு நல்லா இல்லாத ஒரு விஷயம். இதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்குவாங்க. பட்டுக்கோட்டை டிக்கெட் ஏறுனா நீங்கள் வந்து பட்டுக்கோட்டை போயிட்டே போங்க. ஒன்றும் பெரிய அளவில் வந்து டைமிங் வந்து வித்தியாசம் வராது. நீங்கள் சேதுபாவ சத்திரம்லேருந்து அதிராம்பட்டினம் போகிற டைமிங்க்கு நீங்கள் வந்து பட்டுக்கோட்டையே போயிடலாம். அதனால் தயவு செஞ்சு நைட் டைமில் வந்து பட்டுக்கோட்டையை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ வந்து நம்ம வேளாங்கண்ணி ஆர்ச் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:18 ஆகுது. மீமிசலில் ரூட்டை சொல்லிட்டு வச்சதுக்கப்புறம் நல்லா தூக்கம் கைஸ். அதுக்கப்புறம் இப்போ தான் எழுந்திரிக்கிறேன். திருத்துறைப்பூண்டி பைபாஸில் கூட நான் எழுந்திரிக்கல நான். அந்தளவுக்கு இவங்க நான் ஸ்டாப்பாக வந்துக்கிட்டே இருந்தாங்க. அதிலே நல்லா தூக்கம் வந்துடுச்சு. சரி, ஓகே. இதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக வந்து கவர் பண்ணுறேன். இங்கே வேளாங்கண்ணியில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நிறைய பேர் இறங்குனாங்க கைஸ். அடுத்து நாகப்பட்டினமில் பார்க்கலாம். அடுத்த ஒரு நல்ல தூக்கம் கைஸ். இப்போ வந்து நம்ம நாகப்பட்டினம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:36 ஆகுது. இந்த பஸ் வந்து நைட் டைமில் மட்டும் அதிராம்பட்டினம் வழியாக தான் வர்றாங்க. அதிராம்பட்டினம் டைமிங் வந்து 12 மணி. நான் வந்து இன்றைக்கி எந்திரிக்கல, போன தடவை வந்தேன் இல்லையா, அதை வச்சு சொல்கிறேன். கரெக்டாக 12 மணிக்கு வந்து அதிராம்பட்டினம் பஸ் ஸ்டாண்டு வந்தாங்க. அதிராம்பட்டினம்லேருந்து யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நைட் டைமில் வந்து இந்த பஸ்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. டே டைமில் சிதம்பரம்லேருந்து சாயல்குடி போகும்போது இந்த பஸ் வந்து பட்டுக்கோட்டை வழியாக தான் போகும். ஓகே கைஸ், வாங்க அடுத்து நாகூரில் பார்க்கலாம். இன்றைக்கி நாகூரில் தாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன். ராம்நாட்டில் வந்து ஏன் இவ்வளோ கூட்டமாக இருக்குது, இது வரைக்கும் இவ்வளோ கூட்டம் வந்து இந்த பஸ்ஸில் வந்ததே இல்லையேன்னு கேட்கும்போது கண்டக்டர் வந்து என்ன சொன்னார்னா, இன்றைக்கி மட்டும் சாயல்குடியிலேருந்து நாகூருக்கு டேரெக்ட் டிக்கெட்டு 14 டிக்கெட் வந்து முன்னாடி ஃபுல்லாகிடுச்சான். எல்லோரும் ஒன்றா பிளான் பண்ணி வந்திருக்காங்க போல். அதான் வந்து இன்றைக்கி நமக்கு வந்து நல்ல சீட் கிடைக்காம போயிடுச்சு. இந்த 14 பேர் முன்னாடி வந்து லாங் டிக்கெட் எடுத்தனால தான் மற்றவங்களுக்கு வந்து சீட் கிடைக்காம போயிடுச்சுன்னு சொன்னார். இதுதான் கைஸ் காரைக்கால் போர்ட்டு. இப்போ வந்து நைட் டைமில் கிளியராக தெரியல, டே டைமில் வந்தால் நல்லா கிளியராக தெரியும். நைட் டைம் இருந்தாலும் நல்லா ஃபுல் லைட்டிங்கோட சூப்பராக இருக்குது கைஸ் பார்க்குறதுக்கு. நாகூர் வந்து இன்றைக்கி ஆள் இருந்தனால தான் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே இந்த பஸ் வந்து நாகப்பட்டினம்லேருந்து காரைக்கால் வரைக்கும் நான் ஸ்டாப் தான். இப்போ அடுத்த ஸ்டாப்பிங் வந்து காரைக்கால் பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து இந்த பஸ் நிற்கும். இன்றைக்கி வந்து நான் ஒன்று பிளான் பண்ணியிருந்தேன், ஆனால் மிஸ் ஆகிடுச்சு. தூக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு திருத்துறைப்பூண்டி பைபாஸ் வரைக்கும் இருந்திருந்தோம்னா இன்றைக்கி வந்து நம்ம சிதம்பரம் டு முதுகுளத்தூர் ஈசிஆர் எக்ஸ்பிரஸை வந்து பார்த்துருக்கலாம். அந்த வண்டி வந்து திருத்துறைப்பூண்டி பைபாஸில் கரெக்டாக 1 ஹவருக்கு ஸ்டாப் பண்ணுவாங்க. வர்ற வழியிலேயாச்சும் பார்த்துருக்கலாம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா மிட் நைட்டு 2 மணி ஆகுதுங்க. இப்போ வந்து நம்ம வண்டிக்கு வந்து டீசல் போட போகிறாங்க. இன்றைக்கி வாங்க 381 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற இந்த வண்டிக்கு வந்து 2 டேரெக்ஷனுக்கும் சேர்த்து எவ்வளோ டீசல் போடுறாங்கன்னு இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கலாம். 381 + 381 762 கிலோமீட்டர் வந்து இந்த பஸ் வந்து ஒரு நாளில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுது. இதுக்கு எவ்வளோ டீசல் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் டீசல் போட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும், ரெஸ்ட்டு போகிறேன்னா போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் வந்து போயிட்டு வந்து உட்காந்துட்டோம் கைஸ்.
இப்போ வாங்க இன்றைக்கி வந்து எவ்வளோ தான் டீசல் போடுறாங்கன்னு பார்க்கலாம். 10,000 தாண்டி போயிட்டுருக்குங்க. எவ்வளோக்கு தான் போட போகிறாங்கன்னு தெரில. இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வாங்க பார்ப்போம் எவ்வளோ வரைக்கும் தான் போகுதுன்னு. ஒரு வேளை இத்தனை கிலோமீட்டருக்கு வந்து இவ்வளோ லிட்டர் தேவைப்படுது அப்படின்னு அந்த கால்குலேஷன் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காசு வச்சு அவங்க போட்டிருக்க மாட்டாங்க, லிட்டர் வந்து சொல்லியிருப்பாங்க. பார்ப்போம் கைஸ் எவ்வளோ லிட்டர்ஸ் வந்து ஃபில் ஆகுதுன்னு. கரெக்டாக 130 லிட்டர் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க கைஸ். அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,168 ரூபா கைஸ். கரெக்டாக 10 நிமிஷம் தான் ஆயிருக்கு. இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:10 ஆகுது. இப்போ தான் இங்கேருந்து எடுக்க போகிறாங்க. அடுத்து காரைக்கால் பஸ் ஸ்டாண்ட் தான். காரைக்காலுக்கு அப்புறம் இந்த பஸ் வந்து நான் ஸ்டாப் தான். டேரெக்டாக சிதம்பரம் தான். சீர்காழி வந்து போகாது. டே டைமில் காலையில் போகுமான்னு தெரில. இது வரைக்கும் நான் வந்ததில்லை. ட்ரை பண்ணேன்னா சொல்கிறேன் கைஸ். காரைக்கால் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி இருக்க காரைக்கோவில்பத்து அப்படிங்கிற நியூ ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இப்போ வந்து கேட் போட்டிருக்காங்க. இந்த ஸ்டேஷன் வந்து நியூ பேரளம் டு காரைக்கால் லைன் இப்போ தான் போட்டாங்க இல்லையா, அந்த லைனில் உள்ள புது ஸ்டேஷன் தான் இது. இப்போ வந்து ஏதோ ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆக போகுது. என்ன ட்ரெயின் தான் தெரியல. சென்னை டு வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸும் 4 மணிக்கு மேலே தான் வந்து இங்கே வரும். இப்போ வந்து என்ன வண்டின்னு தெரில, வாங்க பார்ப்போம். ஏங்க கூட்ஸ் வண்டிங்க, இதுக்காக போய் நிற்க வேண்டியதாக போயிடுச்சு. எவ்வளோ நேரம் போகுதுன்னு தெரியலையே. இது வேறு லாங்காக இருக்கும். நார்மல் ட்ரெயின் கிராஸ் ஆகிறதுக்கே 1.5 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். இது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில. இந்த புது ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தான் வந்து காரைக்கால் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அதனால் சென்னை டு வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸில் வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த காரைக்கோவில்பத்து இந்த ஸ்டேஷனில் இறங்குனீங்கன்னா நீங்கள் வந்து காரைக்கால் பஸ் ஸ்டாண்டுக்கே வந்து போய்க்கலாம். காரைக்கால் மெயின் ஸ்டேஷனில் இறங்குனீங்கன்னா அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி தான் வரணும். டிஸ்டன்ஸும் அதிகம். போய்கிட்டே இருக்குங்க. எப்போ தான் போய் முடிய போகுதோ தெரில. இந்த மாதிரி கூட்ஸ் வண்டிலாம் இல்லைன்னா கிராசிங்கே இல்லாமல் இருக்குங்க. இந்த கூட்ஸ் வண்டியால் தான் நார்மல் ட்ரெயினுக்கும் கிராசிங்கில் மாட்டுது, இந்த மாதிரி பஸ்ஸுக்கு வந்து கிராசிங்கில் மாட்டுது. அப்பாடா முடிஞ்சுங்க. கரெக்டாக வந்து இந்த கூட்ஸ் ட்ரெயின் கிராஸ் ஆகிறதுக்கு 3 நிமிஷம் ஆயிருக்குது. நம்ம வந்து 2:17க்கு இந்த இடத்துக்கு வந்தோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:20 ஆகுது. கரெக்டாக வந்து 3 நிமிஷம் ஆயிருக்குது. நார்மல் ட்ரெயின் கிராஸ் ஆகிறத விட ஒரு 1.5 நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ரா வந்துருக்குது. இந்த ஸ்டேஷனை தாண்டிட்டோன்னா ரைட் சைடு வந்து காரைக்கால் பஸ் ஸ்டாண்டு தான். வாங்க எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்க்கலாம். 1 நிமிஷம் கூட ஆகாது, பார்ப்போம். 2:21க்கு போகிறாங்களா இல்லை 2:20க்கே போயிடறாங்கன்னு பார்க்கலாம். புது ஸ்டேஷன் நல்லா மாடர்னாக கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஸ்டேஷன் வந்து சிங்கிள் பிளாட்ஃபார்மில் ஒரு ஸ்டேஷன் தான். கிராசிங் ஸ்டேஷனாக போடலை. ரெண்டு 20 தாங்க. 1 நிமிஷம் கூட ஆகலை. இப்போ வந்து கரெக்டாக வந்து காரைக்கால் பஸ் ஸ்டாண்டுக்கு 2:20க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நமக்கு ஆல்ட்டெல்லாம் கிடையாது கைஸ். டக்குன்னு ஆளை இறக்கி விட்டு டக்குன்னு எடுத்துடுவாங்க. இங்கேருந்து லோக்கல் டிக்கெட்டையும் எப்போவுமே ஏற்ற மாட்டாங்க. இனிமேல் வந்து நம்ம பஸ்ஸில் இருக்க ஆளை வந்து இறக்கி விட்றது தான். ஒன்று தரங்கம்பாடியோ இல்லை திருக்கடையூரோ இல்லை கருவியோ இல்லை சீர்காழி பைபாஸோ இந்த இடத்துல வந்து இறக்கி விடுவாங்க, அவ்வளோதான். இனிமேல் வந்து ஏற்ற மாட்டாங்க எப்போவுமே. காரைக்கால் பஸ் ஸ்டாண்டே காலியாக இருக்குது கைஸ். இந்த மாதிரி வந்து பார்த்ததே கிடையாது. நாகப்பட்டினமும் அதே மாதிரி தான். நைட்டு 1:30 மணிக்கு வந்து அங்கேயுமே வந்து ஒரு பஸ்ஸு கூட கிடையாது. நைட் டைமில் வந்து இந்த 2 இடத்துலையும் வந்து பஸ்ஸே இல்லாமல் நான் இப்போ தாங்க பார்க்குறேன். காரைக்கால் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக 2:21க்கு கிளம்பிட்டாங்க. ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் தான் ஆளை மட்டும் இறக்கி விட்டு டக்குன்னு கிளம்பிட்டாங்க. இங்கே காரைக்கால்லேருந்து சிதம்பரம் டிக்கெட்டே ஏற்றுற கைஸ். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னென்னா அது சிதம்பரம் டிக்கெட்டே ஏற்ற மாட்டுறாங்க, விரட்டி விட்றாங்க அப்படின்னு நினச்சேன். சீர்காழி பைபாஸ்னால் கூட சரி ஏற்றாமல் போகலாம், சிதம்பரம் டிக்கெட்டே ஏற்றாமல் போகிறாங்க கைஸ். ஒருவேளை வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ்னால ஏற்றுறையா என்னன்னு தெரில. லாங் டிக்கெட் மட்டும்தான் ஏற்றுவாங்க போல். இவங்க வந்து ஏர்லி மார்னிங் எப்போவுமே வந்து காரைக்காலில் வந்து டீ குடிப்பாங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:29 ஆகுது. ஒரு டீ ஷாப்பில் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஹால்ட் இருக்குங்க கைஸ். எப்போவுமே வந்து டீ குடிக்கிறதா நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம். ராமேஸ்வரம் டு சிதம்பரம் வரையும் காரைக்காலில் தான் டீ குடிக்க ஸ்டாப் பண்ணுவாங்க. அந்த பஸ் வந்து நாகப்பட்டினமுக்கு நைட்டு 11 மணிக்கு வரும், காரைக்காலுக்கு வந்து 11:30க்கு வரும். ஆனால் இந்த டீ ஷாப்பில் வந்து அவங்க ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஐயங்கார் பேக்கரின்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. அதில் வந்து கரெக்டாக 11:40க்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு 11:50, 55 இந்த ரேஞ்சுக்கு எடுப்பாங்க. நைட்டு 1 மணிக்கு சிதம்பரம் போயிடும். டீ குடிச்சிட்டு 2 பேரும் வந்துட்டாங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:40 ஆகுது. இப்போ வந்து இங்கேருந்து பஸ் எடுக்க போகிறாங்க. இதே பஸ்ஸில் நான் வந்து போன டைம் வரும்போது இங்கே வந்து 2:45க்கு தான் வந்தாங்க, 3 மணிக்கு எடுத்தாங்க. இன்றைக்கி வந்து எர்லியாக வந்திருக்காங்க. அப்போ வந்து 4 மணிக்கு முன்னாடியே வந்து சிதம்பரம் போய் ரீச் பண்ணிடுவாங்க. வாங்க எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்க்கலாம்.
கதவுகள் மூடப்படுகின்றன. Doors are closing. தரங்கம்பாடியில் மட்டும்தான் ஆளை ஏற்றுறாங்க. அதுக்கப்புறம் திருக்கடையூரும் கருவியும் வந்து ஆளை இறக்கி மட்டும்தான் விட்டாங்க, ஏற்றலை. இப்போ வந்து ரிட்டன் வந்து ஈசிஆரில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் ஸ்டாப் தான். இதுக்கப்புறம் டேரெக்டாக சிதம்பரம் தான். இன்றைக்கி வந்து நம்ம சிதம்பரமில் ஒரு சூப்பரான பஸ்ஸை வந்து மீட் பண்ண போகிறோம். அது எந்த பஸ்னால் சிதம்பரம் டு ராமேஸ்வரம் ஈசிஆர் எக்ஸ்பிரஸ் வந்து மீட் பண்ண போகிறோம். அந்த பஸ் வந்து எப்போதும் 3:50க்கு சிதம்பரம்லேருந்து எடுப்பாங்க. வர்ற வழியில் மீட் பண்ணுறோமா இல்லை சிதம்பரம்குள்ளே மீட் பண்ணுறோமான்னு பார்க்கலாம். இதுதாங்க பழைய கொள்ளிடம் பிரிட்ஜு. புது பிரிட்ஜ் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பைபாஸில் வந்து லெஃப்ட் சைடில் உள்ள ரோடு வந்து ஃபுல்லாக அப்படியே உள்வாங்கிடுச்சு. அதனால் வந்து அதை இடித்து எடுத்துட்டாங்க. இப்போ அது சரி பண்ணுற வரைக்கும் எல்லா வண்டியும் இதில் தான் போகும். ஆல்ரெடி பைபாஸில் போகிற எஸ்சிடிசி மற்ற வண்டி எல்லாமே வந்து இப்போ இதில் தான் போயிட்டுருக்குது. சீர்காழியிலேருந்து எல்லா வண்டியும் பைபாஸ்லேருந்து இறங்கிடும். அப்படி இல்லைன்னா கொள்ளிடமுக்கு முன்னாடி பைபாஸ்லேருந்து இறங்கி இது வழியாக தான் வருவாங்க. அதுக்கப்புறம் சென்னை போகிற எஸ்சிடிசி எல்லாமே வந்து வல்லம்படுகைக்கு அப்புறம் சிதம்பரம் போகிறதுக்கு முன்னாடி வந்து ரிட்டன் என்கட்சியில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. பிரிட்ஜு சரி பண்ணுற வரைக்கும் அவங்க இப்படி சுற்றி வந்து தான் மேலே ஏறி ஆகணும். பழைய பிரிட்ஜாக இருந்தாலும் இவ்வளோ வருஷம் தாங்கி நிற்கிது கைஸ். புது பிரிட்ஜு கட்டி இப்போ இடிஞ்சு போய் கிடக்குது. எப்போவுமே ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க, அது இதில் வந்து ப்ரூவ் ஆகிருக்குது. ஏன்னா தான் புது பைபாஸ் என்ஹெச் 32 வந்தாலும் இப்போ அந்த பிரிட்ஜ் வந்து இடிஞ்சு போய் கிடக்குது. அது இடிஞ்சு போயில்லை, இடித்து வச்சுருக்காங்க. ஃபுல்லாக கட்டி முடிச்சதுக்கப்புறமா வந்து ரீஓப்பன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் எல்லா வண்டியும் இது வழியாக தான் வந்துட்டு ரிட்டன் வந்து பைபாஸில் ஏறும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம சிதம்பரத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இப்போ வந்து நம்ம லெஃப்ட்டில் வந்து கட் ஆயிடுவோம். இப்போ நம்ம சிதம்பரம்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ வந்து நம்ம சிதம்பரம் டு ராமேஸ்வரம் ஈசிஆர் எக்ஸ்பிரஸை மீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. நானும் அதுக்காக தான் ரெடியாக இருக்கேன், பார்த்துக்கிட்டே இருக்கேன். வந்தோன்னே கரெக்டாக காமிக்கிறேன். எப்படி கரெக்டாக மீட் ஆகும்னு சொன்னேன் அப்படின்னா, இந்த பஸ் போய் ரீச் ஆகிற டைம் 4 மணி, அந்த பஸ் வந்து கிளம்புற டைம் 3:50. எப்படியும் வழியில் இல்லைன்னா சிதம்பரத்துக்குள்ளே தான் வந்து மீட் ஆகும். சிதம்பரத்துலேருந்து எர்லி மார்னிங் ஒரு லாங்கஸ்ட் வண்டி கிளம்புதுன்னா அது நம்ம சிதம்பரம் டு ராமேஸ்வரம் ஈசிஆர் எக்ஸ்பிரஸ் தான். ராமேஸ்வரம் போகிறவங்க நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வண்டி மட்டும்தான் 2 டேரெக்ஷன்லேயும் நம்ம பட்டுக்கோட்டை வந்து போகும். அதனாலே வந்து எனக்கு அந்த பஸ்ஸை ரொம்ப பிடிக்கும். வாங்க எங்கே வந்து மீட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதாங்க நம்ம சிதம்பரம் டு ராமேஸ்வரம் ஈசிஆர் எக்ஸ்பிரஸ். ரிவர்ஸ் மீட்டா? நான் வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை கைஸ். இவங்களாம் வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து ராமநாதபுரம் சைடுனால எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. அதுதான் ரிவர்ஸில் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. இதாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு. என்னோடய ஃபேவரட் ராமேஸ்வரம் வண்டி. இதை ஒரு நாள் ட்ரை பண்ணுவோம் கைஸ் மார்னிங்கு. பாய் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ். நம்ம 4 ஈசிஆர் ரைடர்ஸும் மாசான வண்டிங்க. எனக்கு இந்த 4 வண்டியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சாயல்குடி, முதுகுளத்தூர், ராமேஸ்வரம், அப்புறம் ராமநாதபுரம், இந்த 4 ஈசிஆர் ரைடர்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த 4 வண்டியில் எந்த வண்டி பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதாங்க சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில். இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா நான் வந்து இந்த பஸ் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா ஏர்லி மார்னிங் ஃபஸ்ட்டு ஆளாக வந்து தரிசனத்துக்கு போயிடலாம். இந்த வண்டி வந்து கோயில்னு கேட்டிங்கன்னா இறக்கி விடுவாங்க. கரெக்டாக இப்போ வந்து டைம் வந்து 3:54 ஆகுது. பரவாயில்ல கைஸ், பைபாஸ் டேமேஜ் ஆகியிருந்தாலும் கரெக்டாக வந்து டைமிங்கை பிக்கப் பண்ணி வந்துட்டாங்க. வாங்க எத்தனை மணிக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட் போய் ரீச் ஆகிறாங்கன்னு பார்க்கலாம்.
நம்ம சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டுக்கு கரெக்டாக 3:56 வந்து ரீச் பண்ணியிருக்கோம் guys. ஒரு 4 நிமிஷம் ஏர்லியாகவே வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த வண்டிக்கு டைமிங்கே வந்து பார்த்திங்கன்னா அரைவல் டைம் வந்து 6 மணி தான். இவங்க தான் வந்து நிறைய பிளேசஸ் வந்து ஸ்கிப் பண்ணி 4 மணிக்கு வர்றாங்க. அதுவும் நல்லதுதான் கைஸ். ஏன்னா வந்து இவங்க ரிட்டன் வந்து சாயல்குடிக்கு வந்து 7:20க்கு எடுக்கணும். சிதம்பரம்லேருந்து சாயல்குடிக்கு காலையில் 7:20க்கு எடுப்பாங்க. ராமநாதபுரமுக்கு ஈவினிங் 4:15க்கு போயிடுமா. 4:15க்கு போயிட்டு 1 ஹவர் இங்கே ஹால்ட் இருக்கான். 5:15க்கு எடுப்பாங்களாம். 6:30 மணிக்கு வந்து சாயல்குடி போய் ரீச் ஆகுமா. இவங்களுக்கு வந்து வந்தோடனே எடுக்கிறது தான் வந்து பிரச்சனை. இவங்களுக்கு வந்து சரியான ரெஸ்ட்டே வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் நிறைய இடத்த வந்து ஸ்கிப் பண்ணி இவ்வளோ வேகமாக வர்றதுக்கு காரணம். இவங்களுக்கு வந்து 2 டேரெக்ஷனுக்கும் 2 டிரைவர் 2 கண்டக்டர் அலாட் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வண்டியோட ஒரிஜினல் வண்டி மட்டும் வந்து இருந்துச்சுன்னா இன்றைக்கி வந்து vlog ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் நல்லா காமிச்சிருப்பேன். இருந்தாலும் ஓகே தாங்க. இன்றைக்கி வந்து ஜேர்னி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ராமநாதபுரம் அந்த சைட்லேருந்து யாராச்சும் ஓவர் நைட்டாக ட்ராவல் பண்ணி வரணும்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த பஸ்ஸில் வரலாம். இப்போ வந்து போயிட்டு ஹால்ட் போட்டுருவாங்க கைஸ். கரெக்டாக வந்து 7:20க்கு வந்து சிதம்பரம்லேருந்து சாயல்குடிக்கு வந்து எடுப்பாங்க. நம்ம டிரைவர் அண்ணன் வந்து ஃபோட்டோவுக்கு வந்து போஸ்ட் கொடுக்குறாரு கைஸ். நிஜமாகவே இந்த ஜேர்னி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கைஸ். நைட்டு வந்து கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கியாச்சு. மார்னிங் சூப்பராக வந்து இறங்கியாச்சு. இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்திருந்தீங்கன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.